மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ்னாலே அது ஈக்விட்டாஸ் பேங்க் எஃப்டி தான். டவுன்லோட் ஈக்விட்டாஸ் பேங்க் மொபைல் ஆப் டுடே. கேரள இன்ஸ்டா பிரபலமான மேகா டிரைவருடன் எஸ்கேப் ஆனதாக வெளியான சிசிடிவி காட்சிகள் வைரலாகி இணைய உலகத்தையே ட்ரோல் செய்ய வைத்தது. இந்த நிலையில் ஒட்டுமொத்த விமர்சனங்களுக்கும் பதிலடி கொடுக்கும் விதமாக அந்த பெண் கொடுத்த பதில் மீண்டும் அது குறித்த விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் லட்சக்கணக்கான ரசிகர்களை கொண்டு மிகவும் பிரபலமான இன்ஃபுளுசர்களாக பலம் வந்தவர்கள் அகில் மேகா கேரள தம்பதியர். வணிக கடற்படை வேலையை விட்டுவிட்டு முழு நேர கான்டென்ட் கிரியேட்டராக மாறிய அகில் சமூக வலைதளத்தின் மூலமாக அறிமுகமான மேகாவை 2 ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து கரம் பிடித்தார். இருவரும் சேர்ந்து வெளியிட்ட ரீல்ஸ் வீடியோக்கள் லட்சக்கணக்கான பார்வையாளர்களால் லைக் ஷேர் செய்யப்பட்டு பாராட்டுக்கள் குவிந்து வந்தன. இந்த நிலையில்தான் மேகா பேருந்தில் பயணிக்கும் போது ஏற்பட்ட பழக்கத்தால் இரவோடு இரவாக நைட்டியில் டிரைவருடன் எஸ்கேப் ஆனதாக வெளியான சிசிடிவி ஆகஸ்ட் 11ஆம் தேதி இணையத்தில் வெளியாகி விவாதத்தை ஏற்படுத்தியது. முதலில் அவரது இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் நம்ப முடியாமல் கருத்துக்களை பதிவிட்ட போது மேகாவின் கணவர் அகிலின் நண்பரும் பிக் பாஸ் பிரபலமுமான சாய் கிருஷ்ணா இந்த சம்பவத்தை உறுதி செய்து வீடியோ வெளியிட்டார். அப்போது மேகாவின் செயல் குறித்து யாரையும் குறை சொல்ல முடியாது என்பதே அகிலின் பதிலாக இருந்தது. அவர்கள் ஒரு நல்ல ஜோடியாகத்தான் எனக்கு தெரிந்தார்கள். அகில் யாரையும் குறை சொல்ல மாட்டார், அதுதான் அவரது குணம். அகில் அவ்வளவு சப்தமாக பேசக்கூடியவர் கூட கிடையாது. அப்படிப்பட்டவர் நம்மை போல மனம் திறந்து பேச மாட்டார்கள் என்று தோன்றுகிறது. இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கும் போது அது அவரை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பது நமக்கு தெரியும் என அகிலின் மனவேதனையை அவரது நண்பர் சாய் கிருஷ்ணா வெளிப்படுத்தி இருந்தார். மேலும் யாரோ சிசிடிவி காட்சிகளை எடுத்து வெளியிட்டு விட்டார்கள் என்றும் அகில் தரப்பில் கூறப்பட்டது. ஆனால் சமூக வலைதளங்களில் மேகா கடுமையான விமர்சனங்களுக்கு ஆளானார். 10 லட்சம் வருமானம் வந்த கணவரை விட்டுவிட்டு ஒரு பஸ் டிரைவர் கூட ஓடிட்டியம்மா, ஒத்த ரோசா புள்ளைய நல்லா வளர்த்திருக்க என்றெல்லாம் ட்ரோல் செய்து வந்தார்கள். மேலும் பெண்கள் போட்டோக்களுக்கு லைக் பண்ண மாட்டேன், பெண்களுக்கு ரெக்வெஸ்ட் கொடுக்க மாட்டேன், பெண்களிடம் பேச மாட்டேன், பெண்களை ஏறெடுத்தும் கூட பார்க்க மாட்டேன், இது சத்தியம் சத்தியம் என 2 வருடங்களுக்கு முன்பு மேகாவை திருமணம் செய்து கொள்ளும் போது மேடையிலேயே அவரது தலையில் கை வைத்து சத்தியம் செய்த அகில் தனது மனைவி மேகாவிடம் இந்த சத்தியத்தை வாங்கினாரா எனவும் கேள்வி எழுப்பி ட்ரோல் செய்யப்பட்டது. எப்படியெல்லாம் ரீல்ஸ் போட்ட கேரளா இன்ஸ்டா தம்பதி இப்படி ஆகிவிட்டதே என உச் கொட்டல் ஒரு பக்கம், இவ்வளவு அழகான பொண்ணு கியூட்டான கணவரை விட்டுவிட்டு பஸ் டிரைவர் கூட ஓடிடுச்சே என மறுபக்கமும் தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வந்தார்கள். மேகா நைட்டியுடன் ஓட்டம் பிடித்ததாக கூறப்படும் சிசிடிவியை பார்த்த சிலர் நெடுந்தூர நீண்ட பயணங்களில் தேவையான உடைமைகளை வைத்து தள்ளிச் செல்லும் ஒரு ட்ராலி பேக் கூட இல்லாமல் சின்ன பேக்குகளில் உடைமைகளை எடுத்துச் செல்வதோடு கட்டை பையில் உடைமைகளை எடுத்துச் செல்லும் சூழலில்தான் மேகா வாழ்ந்திருக்கிறார் போல எனவும் கருத்து தெரிவித்து வந்தார்கள். மேகா நைட்டியுடன் செல்வதை AI மூலம் தேவதை போன்ற ரெக்கையை உருவாக்கி விஷம் வைக்காம ஆள் வச்சு கொல்லாம நைட்டியோடு போனால அவ தேவதை, புரிஞ்சிக்கங்க அப்ரண்டிஸுங்களா என இன்னொரு கோணத்தில் ஆதரவு தெரிவித்து வந்தார்கள். மேலும் அவங்க என்ன தப்பு பண்ணினாங்க, என்ன ஹனிமூன் போகும்போது புருஷனுக்கு தெரியாம லவ்வரை கூட்டிட்டு போய் கொன்னாங்களா, விஷம் மிக்ஸ் பண்ண மேங்கோ ஜூஸ் குடிக்க வச்சு புருஷனை மட்ட பண்ணாங்களா என கேள்வி எழுப்பியதோடு ப்ளூ ட்ரம் கொலைகளையும் நினைவூட்டி இப்படியெல்லாம் செய்யவில்லையே என பீதி கிளப்பினார்கள். இந்த நிலையில்தான் ஆகஸ்ட் 19ஆம் தேதி இன்ஸ்டாவில் தான் எங்கு இருக்கிறேன் என்பதை ஆதாரத்துடன் வெளிப்படுத்தும் விதமாக தனது புகைப்படத்தை மேகா வெளியிட்டிருக்கிறார். அதில் I am at my father's home in செங்கனூர் என்று குறிப்பிட்டுள்ளார்.
அதாவது தனது தந்தையின் வீட்டில் இருப்பதாக அவர் பதிவு செய்துள்ளார். தனக்கு எதிராக பரவி வரும் தகவல்களுக்கும் குழப்பங்களுக்கும் பதிலளிக்கும் விதமாக இந்த பதிவு அமைந்துள்ளது என சமூக வலைதளத்தில் விவாதிக்கப்படுகிறது. இந்த நிலையில் அப்பா வயது உள்ளவனோடு ஓடிவிட்டு அப்பா வீட்டுக்கு வந்துட்டேன்னு போஸ்ட் போடுறியா, இதுதான் டேடி லிட்டில் பிரின்சஸ் என்கிற ரீதியில் மேகாவை கடுமையாக விமர்சித்து கமெண்ட் செய்ததால் தனது அப்பா வீட்டில் இருக்கிறேன் என்கிற பதிவை நீக்கியுள்ளார் மேகா. இதனால் என்னங்கய்யா நடக்குது, எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்கிற ரீதியில் நெட்டிசன்கள் மண்டை காய்ந்து வருகிறார்கள். இதற்கிடையே மேகாவின் கணவர் அகில் ஒரு புதிய ரீல் மூலம் இந்த விவகாரம் குறித்து சூசகமான முறையில் பதிலளித்திருக்கிறார். அந்த வீடியோ வெளியான உடனேயே பெருமளவில் வைரலாகி 1 மில்லியனுக்கும் அதிகமான லைக்குகளை பெற்றது. இருவருக்கும் இடையிலான தற்போதைய உறவு நிலை, தங்களது திருமண வாழ்வில் என்ன நடந்தது என்பது குறித்து அவர்களில் ஒருவர் விளக்கமளிக்கும் போதுதான் இது பற்றி மேலும் தெளிவு கிடைக்கும் எனவும் சமூக வலைதளத்தில் பேசப்பட்டு வருகிறது. மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ்னாலே அது ஈக்விட்டாஸ் பேங்க் எஃப்டி தான். டவுன்லோட் ஈக்விட்டாஸ் பேங்க் மொபைல் ஆப் டுடே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.